நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் இருந்து நாம் சித்தர்களை மானசீகமாக மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர்களுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் சொன்னேன், சித்தர்களை பற்றி பேசினாலே அந்த இடத்தில் சித்தர்கள் வந்துடுவாங்க. இப்போ நம்ம ஸ்டுடியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இந்த இடத்துல கூட சித்தர்கள் கண்டிப்பாக சித்தர்கள் இருப்பார்கள். நீங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த கேமராமேன் ரூபத்தில் இருக்கலாம், அல்லது நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உதவியாளர்கள் ரூபத்தில் இருக்கலாம், திடீர்னு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். இவங்க தான் அவங்க வருவாங்க. அவங்க வருவாங்கங்கிறதுனுடைய உதாரணம், அந்த ஆதாரம் இன்னைய வரைக்கும் திருவாரூரில் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம இப்போ சமீப காலமாக ஏதாவது இந்த யூடியூப் அது இதெல்லாம் திறக்கும்போது ததாஸ்து அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி நிறைய யூடியூப்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் 1999 வருடத்தில் நான் புத்தகம் எழுதினேன், தேவ ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதினேன். இந்த புத்தகத்தில் நான் என்ன சொன்னேன்னா, உங்களுடைய குழந்தைகளை தவறான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் திட்டாதீங்க, அப்புறம் வீட்டில் அபசகனமான வார்த்தைகளை பேசாதீங்க, நடக்காது, முடியாது, கிடைக்காது, இப்படிப்பட்ட ஆளுங்களை நீங்கள் கிட்டவே சேர்க்காதீங்க அப்படின்றத சொல்லி எழுதியிருந்தேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.